நான் சூப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் எலும்பை வச்சு செம்ம டேஸ்ட்டாக ஒரு சூப்பு பண்ண போகிறோம். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. நான் 1 கிலோ மட்டன் எலும்பு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இருக்கட்டும். தேவையான பொருள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, பெரிய டீஸ்பூனால் 1 டீஸ்பூனு ஜீரகம், 1 டீஸ்பூனு மிளகு. சரிங்களா? இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை வறுத்து எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிறோம். போதும். இப்போ குக்கரை வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ தேவையான ஆயில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? தேவையான ஆயில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? போதும். இப்போ நான் என்ன எடுத்து வச்சுக்கிறேன்னா, கொஞ்சம் போல் சோம்பு, ஒரு 4 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை. சரிங்களா? இதையும் ஆயிலில் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெடித்து வரட்டும். சரிங்களா? நல்லா சோம்பு வெடித்து வருது. 2 கொத்து கருவேப்பிலை, 100 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்துக்கணும். கிளாஸு பக்குவத்து வரட்டும் வெங்காயம். சரிங்களா? சரிங்களா? அடுத்தது இதோட 100 தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம். தக்காளியும் இதோட சேர்த்துக்கிறோம். ஏன்னா சூப்புங்கிறது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, 100 கிராமு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். சரிங்களா? ஏன்னா 50 கிராம் இஞ்சி, 50 கிராமு பூண்டு இருக்கணும். 1 கிலோ போதும். சரிங்களா? இப்போ 100 கிராமு இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்தது கலந்து அரைச்சதை சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா கலர் மாறட்டும். சரிங்களா? இப்போ இதை விட என்ன பண்ணுறேன்னா, ஒரு 5 பச்சை மிளகாய். சரிங்களா? இந்த 5 பச்சை மிளகாவும் இதோடைய போட்டுங்க. கலரி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். சரிங்களா? இஞ்சி பூண்டு வாசனை மாறிடுச்சு, சூப்பராக இருக்குது வாசனை. இப்போ என்ன பண்ணுறோம்னா, தக்காளியை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இதையும் நல்லா கலரி விடுங்க. ஸோ இதோட என்ன பண்ணுறோம்னா, உப்பு சேர்த்துக்கிறோம். 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூனு கல் உப்பு போட்டுங்க. சரிங்களா? போதும். தக்காளியோட நல்லா கலரி விட்டோம்னா அடி பிடிக்காது, உப்பு போட்டோம்னா. சரிங்களா? நல்லா மசிஞ்சு வரட்டும். ஆஹா, சூப்பராக இருக்குங்க வாசனை. கொஞ்சம் போல் மஞ்சள் சேர்த்துங்க. கொஞ்சம் போல் சேர்த்துங்க. சரிங்களா? ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கலரி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், 1 டீஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துங்க. சரிங்களா? மல்லித்தூள் சேர்த்துங்க. போதும். இதோட எலும்பை சேர்த்துக்கிறோம். இது மாதிரி வாங்கிங்க. சரிங்களா? எடுத்து போட்டுங்க. முதுகு பகுதி அந்த மாதிரி வாங்கி கட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி வாங்கிங்க. நல்ல சாறு இருக்கும் அதில். சரிங்களா? இதோட 1.5 லிட்ரு தண்ணி சேர்த்து நல்லா 10 விசில் விட போகிறோம். சரிங்களா? நம்ம அரைச்சி வச்ச ஜீரகத்தூள், மிளகு இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா 1.5 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கிறோம். 1.5 லிட்ரு சேர்த்தா தான் இந்த 1 கிலோ எலும்பு முழுகும். கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? 10 விசில் விட்டு ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? இது திருகிற டைப்பு குக்கரு. நல்லா திருக்கி விட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுங்க. நல்லா 3/4 மணி நேரம் குக்கரில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடா எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூனு தான் பெப்பர் போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, 1 டீஸ்பூனு மறுபடியும் பெப்பர் போட்டுக்கிறோம். மல்லித்தலை அப்படியே கொஞ்சம் மேலே போட்டுங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. நல்லா கலரி விடுங்க. மல்லித்தலை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. இது பெரிய குக்கரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். நான் சூப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த அளவே நீங்களும் எடுங்க. சரிங்களா? 1 கிலோ சரிங்களா எலும்பு, 1.5 லிட்ரு தண்ணி சேர்த்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இதை குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சூப்பை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்.
சரிங்களா? எப்படி இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் எடுத்த அளவே நீங்களும் எடுங்க. எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.